மறக்க முடியா இரவுகளோட எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 4 பார்க்கலாங்களா? அப்போ பார்ட் 3 என்ன நடந்திருக்கோ, அவங்க பீச்சுக்கு அந்த ரெசார்ட்க்கு போயிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ எடுத்தோனயே பார்த்தீங்கன்னா, நம்ம காமனோட வீட்ட காமிக்கிறாங்க. அந்த காமன் வீடுனா சும்மாவாங்களாங்க, அதுவும் மாஃபியா வேற. அதெல்லாம் வீடு வந்து பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஒரு அரண்மனை மாரி இருக்கும் இல்லைங்களா? அதுவும் நைட் எஃபெக்ட்ல வீட்ட சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் வந்துட்டு இந்த நைட் ரூப் அப்படிம்பாங்க. ட்ரெஸ் வந்து பாத்ரூம் அப்படிம்பாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க. இந்த இது மாரி பார்த்துருக்கீங்கல்ல, மேலே வந்து நைட்டி மாரி இருக்கும். ரோப் கட்டிக்குவாங்க. அதுதான் பாத்ரூம். சரிங்களா? நைட் டைம்ல இந்த பணக்கார வீட்டு பசங்க, பணக்காரங்கலாம் கட்டிக்குவாங்கல்ல, அந்த துணி தான் காமிக்காங்க. போட்டு பயபுள்ள சோஃபால நல்லா ஒய்யாரமா உட்காந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் யாரையோ கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. குடுகுடுன்னு ஒரு பையன் உள்ள ஓடி வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பைபூன் தான். ஓடி வந்துட்டு நிற்கிறான். இந்த மாரி "ஓ! வந்துட்டியா? சரி உட்காரேன்" அப்படிங்கும்போது பைபூன் வந்துட்டு அப்படியே கீழ உட்கார போறான். உடனே கிம் வந்துட்டு, "கீழ உட்காராத, சேர்ல உட்காரு. நீ கீழ உட்கார வச்சா உன்னைய" அப்படின்னு சொல்லிட்டு கிம்க்கு தெரிஞ்சு என்னைய திட்டுவான். "மேலே உட்காரு" அப்படின்னோன்னே, பைபூன் வந்துட்டு அப்படியே பதுங்குனாப்புல அப்படியே எந்திரிச்சு சேர்ல உட்கார்றாப்புடி. கொஞ்சம் ஏன்னா ஒரு பெரிய ஆளு, அவங்க முன்னாடி எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடுக்கத்திலேயே உள்ள உட்காருது. உட்காந்ததுக்கப்புறமா நம்ம காமன் வந்துட்டு கேட்குறாரு, "இந்த மாரி ஃபோனை கொண்டு வந்திருக்கீல்ல உன்னோடது" அப்படிங்கும்போது உடனே பைபூனும் வந்துட்டு, "ஆமாங்க கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து முன்னாடி வைக்கிறேன். உடனே வந்துட்டு காமன் வந்து சொல்கிறாரு, "கிம்முக்கு கால் பண்ணு. கொஞ்சமா பேச அவங்க கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து அவன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீ பேசு" அப்படிங்கும்போது, "நீங்க எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா கிம்முக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பைபூன் கேட்கும்போது, "ஆமா. நான் கால் பண்ணா அவன் எடுக்க மாட்றான். என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்." அப்படிங்கும்போது, ஈவன் நான் கால் பண்ணாவோ, இல்ல இது பண்ணாவோ எதுவுமே நீ இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க. அதனால தான் நீ கால் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி காமன் சொல்லும்போது, நம்ம பைபூன் வந்துட்டு கால் பண்ணுறான். கரெக்ட்டா வந்துட்டு அவனும் சரி மூவி பார்க்க போலான்னு சொல்லிட்டு கீழ கிளம்பலாங்கும்போது டோர் கிட்ட போகும்போது கரெக்ட்டா கால் வந்துடுது. எடுத்து பேர் பார்க்குற பைபூன்னோன்னே. சரி அப்புறம் இந்த பக்கம் காமிக்கிறாங்க. காமன் வந்து ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னோன்னே, நம்ம பைபூனும் ஸ்பீக்கர்ல போடுறான். போட்டோன்னே நம்ம கிம் வந்து அப்பதான் கால் அட்டெண்ட் பண்றாரு. அ பைபூன் எப்படி இருக்கடா? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு." அப்படிங்கும்போது, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ இன்னும் தூங்கலையா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபூன் வந்துட்டு இது கேட்கும்போது கிம் கேட்கும்போது, "இல்ல, சரி எங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு தான்" அப்படின்னோன்னே, "சரி என்ன என் கூட பேசணுமா? என்ன இந்த நேரத்துக்கு இன்னும் தூங்க போகாம?" அப்படிங்கும்போது, "இல்ல நான் தூங்க போகணும். அதான் பேசிட்டு போலான்னு சொல்லிட்டுதா" அப்படின்னோன்னே, இந்த பக்கம் வந்துட்டு காமன் வந்து சொல்லி தராரு. "இந்த மாரி கேளு, என் மேல இன்னும் கோவமா இருக்கானானேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோன்னே, கேட்குறேன் பைபிள் வந்து கேட்குறேன், "கிம் நீங்க இன்னும் காமன் மேல கோவமா இருக்கீங்களா?" அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு, "இது எதுக்கு நீ திடீர்னு கேட்குற? என்ன அவர் பக்கத்துல இருக்காரா?" அப்படிங்கும்போது, "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தடுமாறுறான். உடனே எந்திரிச்சு சொல்றான். கிம் வந்துட்டு கேட்குறான், "உன்ன யாருப்பா ஃபோன் பண்ண சொன்னாங்க?" "என்ன கிம் தானே காமன் தானே கால் பண்ண சொன்னாரு. ஆ அவர் உன் பக்கத்துல தானே இருப்பாரு. ஸ்பீக்கர் போட்டு தானே உட்காந்துருப்பாரு." அப்படிங்கும்போது பைபுல் வந்துட்டு, ஆ ஆமா கிம் சொன்னாரு. நீங்க அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களாம்மா. கால் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ணலன்னு சொன்னா, அதான் கால் பண்ணேன். அவரு உங்கள பத்தி ரொம்பவே கவலைப்பட்டாரு." அப்படிங்கும்போது நம்ம காமான் வந்து சொல்றாரு. இப்போ கிம் வந்து சொல்றா, "நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு இது பண்றீல்ல?" அப்படிங்கும்போது, "அப்படியெல்லாம் இல்ல கிம்" அப்படின்னோன்னே, உடனே காமான் வந்து, "நீ ஸ்பீக்கர்ல தானே போட்டு பேசிட்டு இருக்க? ஏன் காமன் இப்படி பண்ணிட்டுருக்க? நீ ஏன் இரிட்டேட் பண்ணிட்டுருக்கீங்க? குழந்தைத்தனமா பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போ வேணாமா? அவனே சின்ன பையன். அவன கூப்பிட்டு நம்ம பஞ்சாயத்துலயே இழுத்து விட்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள சும்மா விளாசுன்னு விளாசி விடுறாரு. உடனே காமன் வந்துட்டு, "அப்பவும் நான் ஃபோன் பண்றேன்ல, நீ கால் அட்டெண்ட் பண்ணு. நான் ஏன் இவன டிஸ்டர்ப் பண்ண போறேன்?" அப்படின்னோன்னே, அ பயபுள்ளைக்கு எச்சா டென்ஷன் ஆயிடுது. "நீங்க என் கூட பேசணுமா, தாராளமா பேசுங்க. ஆனா நேர்ல வந்து பேசுங்க. எனக்கு இந்த கால் பண்ற வேலையோ, இல்ல பைபூன் மட்டும் கால் பண்ற வேலையோ, அந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. டேய் பைபூன் காதுல விழுகுதாடா உனக்குமே? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஃபோன கட் பண்ணிட்டு போய் தூங்க வழிய பாருடா. ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாரு போ." அப்படின்னோன்னே, "ஆ சரிங்க கிம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன கட் பண்ணிடுறான். உடனே காமானும் வந்துட்டு, "சரி இது ரொம்ப கோவமா இருக்கான் போல இருக்கே.
சரி இதற்கு என்னாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமன்னு இது பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அவனோட இது சிச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது, திடீர்னு வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்களாமா, தொரத்தி அடிப்பாங்களாமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே வந்துட்டு காமன்னு சொல்லி கிம் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் இல்ல, புத்திசாலி இல்ல. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு பைபூன் அப்படிங்கும்போது, பைபூனும் ஆமாம் சாமி, ஒரு வேளை சோத்துக்காக என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பைபூனும் மண்டையாட்டிட்டு உட்காந்துட்டுருக்கான். காமான் வந்து சொல்றாங்க, ச்சே! இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டதே போதும். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு. இனி நம்ம வேலைய பார்ப்போமா? இருக்கிற வேலைய மிச்சத்த பார்ப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் பயவுள்ள வேலைக்கு ஃபர்தரா கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் பைபூன், நீ தானே காமானுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பையனும் கூட இல்ல. சரி நீ போய் தூங்கு போ. நான் பார்த்துக்கிறதுக்கு மேல அப்படின்னோனே பைபூன் வந்து தூங்க போறான். கிளம்பிடுறான். அப்படியே நம்ம காமான் காமிக்கிறாங்க. ச்சே! பயவுல நம்ம ஆளாச்சே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இவனுக்கு ஒரு ப்ளஷ்ஷு. என்னதான் இருந்தாலுமே அவனுக்கும் பயிர்ப்பு அந்த மாரிலாம் இருக்கும்ல. நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறானா? பயபுள்ள அந்த அளவுக்கு நம்மளுக்கா ஃபீலிங் வச்சிருக்கு. பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அந்த பக்கம் பார்த்தா நம்ம கிம்மா, "கொய்யால நீ நேர்ல வாடி உன்ன மண்டைய உடைக்காம விடமாட்டேன்" அப்படிங்கிற ரேஞ்சில தான் பயபுள்ள டென்ஷன்ல சுத்திட்டு இருக்குது. என்னை இப்படி கொண்டு வந்து நத்தாத்துல விட்டு போட்டு போயிட்டியேங்கிற ரேஞ்சில தான். ஏன்னா திடீர்னு இவரு வர சொல்லுவாராமா, திடீர்னு சொல்லுவாராமா, அப்புறம் கொஞ்ச நாள் இரு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்களாமா. இது என்னடா கூத்து, என்னடா பொழப்புங்கிற ரேஞ்சில தான் நம்ம கிம்மோட கோவம் இருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கோணுங்கல்ல. பைபன் வந்துட்டு உடனே வெளிய வந்து பார்க்குறான். நம்ம பைபுனோட ஆள் அந்த ஹெட் பாடி கார்ட் இருப்பான் இல்லையா? அவன் அந்த வந்து நின்றுட்டுருக்கான். "அ என்ன பைபூன் இங்க சுத்திட்டுருக்க? இன்னும் நீ தூங்கலையா?" அப்படிங்கும்போது பைபுன் வந்து சொல்றான், "இல்ல அ காமன் வந்து கூப்பிட்டுருந்தாரு. கிம்க்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான்" அப்படிங்கும்போது, "சரி அ அப்புறம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா, நான் வந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன். என்னையும் நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க. ஃபோனெல்லாம் வாங்கி குடுத்தீங்க, படிக்க வைக்கிறீங்க, ஸ்கூல்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாம் பண்றீங்க. நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க என்னைய. என்ன மட்டும் இல்ல, என்னோட கிராண்ட் மதரையும் நீங்க தான் நல்லா பார்த்துக்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது." அப்படின்னோன்னே, உடனே வந்து நம்ம வந்து சொல்றாரு, "நீ இப்படியெல்லாம் சொல்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீ பெரிய ஆளா இது பண்ணும்போது, அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்." அப்படிங்கும்போது, உடனே வந்து பைபிள் வந்து ஓடி போய் அவன கட்டிப்பிடிச்சுக்கிறான். "நீங்க இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அந்த இவருக்கு வந்து காமிக்கிறாங்க. காம்க்கு வந்து அவன நல்லா ஹக் பண்ணும் போல இருக்குது. இருந்தாலும் பயபுள்ளைக்கு இவனே சின்ன பையன், நம்ம பெரிய ஆளு கொஞ்சம் ஸ்கூல் படிப்பு முடிச்சா கூட தெரியாது. சின்ன பையன் மனசுல அந்த ஆசைய அந்த டைம்ல வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயபுள்ள அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "விலகி நில்லுடா" அப்படிங்கிற ரேஞ்சில விலக்கி விடுறான். "விலகுடா, விலகுடாங்கிற" ரேஞ்சில. அதுக்கப்புறம் நம்ம பைபுன் வந்துட்டு சொல்றான், "ஏன் கிம் வந்து அவ்வளோ கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு காமானுக்கு தெரியுதுல்ல. காமான் போயிட்டு அவர பார்க்கலாம்ல, அவர் விருப்பப்படுற மார." அப்படிங்கும்போது, அ உடனே வந்துட்டு காமன் சொல்றான், "எல்லாமே எல்லார் நெனச்சபடியும் ஒரே மாரி பண்ண முடியாது. இப்ப அவர் நெனைக்கிறாருன்னு விருப்பப்பட்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அந்த விருப்பப்படாம இருக்க ஒரு விஷயம் இவரு பண்றாருன்னா, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. அது நம்ம இவரோட சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கணும்." அப்படிங்கும்போது பைபொன்னு சொல்றான், "உங்க கூட நான் பழகும்போது இன்னொரு சைடு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட எனக்கு குடுக்குறீங்க நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இன்னும் வந்துட்டு காம் மேல வந்துட்டு நம்ம பைபிளுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் தான். அடுத்த செகண்ட் லீட் இவங்க தான்னு வையுங்களேன். அதனால தான் பைபிளுக்கு ஃபீலிங்கோ ஃபீலிங்கு. ஏன்னா காம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இவன் சின்ன பையன். இவனுக்கு பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். ஆனா, சின்ன பையன் மனசுல அந்த ஆசைய ரொம்பவே தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கான். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட் காமிக்கிற கிம்மெல்லாம் இருக்காங்க இல்லையா? பார்த்தா காலையிலலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க டேவும், இட்டும். நம்ம கிம் வந்துட்டு மாடியிலேருந்து இறங்கி வராப்படி. பார்த்துட்டு இட்ட ஃபர்ஸ்ட்டு பார்க்குறான். "என்ன உங்களுக்கு காஃபி வேணுமா? டீயா?" அப்படின்னோன, "காஃபியே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து சொல்றாரு. உடனே வாசலுக்கே எட்டி பார்த்துருக்காங்க கிம்மு. சரி பையவுல அப்படி சொன்னோமே, அப்படியாச்சும் என்னாச்சும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு வந்து சொல்றான், "நேத்து நைட் நல்லா தூங்குனீங்களா?" அப்படிங்கும்போது, "அ இல்ல அந்த மூவிய பத்தி நினைக்காம என்னால இருக்கவே முடியல. அந்த மூவியே தான் ஓடிட்டே இருந்துச்சு." அப்படிங்கும்போது, உடனே வந்து சொல்றான், "என்ன என் பாஸ பத்தி நினைச்சுட்டு தானே சொல்றீங்க?" அப்படின்னா, "பாஸாவது கீஸாவது போப்பா நீ வேற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் சொல்றான். உடனே வந்துட்டு 2 காஃபி வந்துட்டு, "இந்தாங்க நீங்க கேட்டது" அப்படின்னோன, "தேங்க் யூ கிம்."
நான் கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கும்போது, உடனே டே வந்துட்டு, "நீ சீட்ல போய் உட்காருக்கிட்டு, இந்தா இந்த காஃபி குடி" அப்படின்னோன்னே, சரி நான் வந்து டேவ தான் சொல்றேன் கிம்கிட்ட, "நான் சால்மன வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போறதா இருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் பீச்சுக்கு போகலாம்." அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போறாங்கன்னா என்ன, வழக்கமா இருக்கக்கூடியது தான். கடல்ல உருண்டு புரண்டுறது, மணல் வீடு கட்டுறது, நீ தொரத்த, நான் தொரத்த, மணல்ல ஆர்டின் போடுறது, அதே கூத்தா தான் போயிட்டுருக்கு. சின்ன பையங்காட்டும் அந்த இதுவும் இருக்குமில்ல. பயபுள்ள, டே, இட்டு எல்லாம் இவங்களாம் டே வந்து கிம்ம புடிச்சு இழுக்கறதுக்கு நம்ம இட்டுக்கு படுவா பயலே, ஒண்ணும் இல்ல நீங்களே ஆனா 2 பேரும் இந்த அக்க போர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, பயபுள்ளைக்கு அந்த இது இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் சில விஷயம் புத்திக்கு தெரியும், மனசுக்கு தெரியாது. சில விஷயம் மனசுக்கு தெரியும், புத்திக்கு தெரியாது. அப்படிங்கிற இதுதான் அந்த போராட்டம் தான் இட்டு. ஆனா இட்டோட நிலைமையில இருந்து பார்க்கையில, அந்த ஒரு நிமிஷம் வந்து இன்செக்யூர்ங்கிற வரும்ல. அவன் நிலைமையும் பாவம்ல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. என்ன இருந்தாலும் சரி நம்மால் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் நனைஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் போய் பார்க்கையில தான் தெரியுது சால்மனுக்கு முடியல. அ 2 பேரும் ரொம்ப குறும்புடா போய் பாரு தண்ணீல நனைஞ்சு என்னாச்சு? பாருப்பா அப்படின்னு சொன்னோனே, பார்க்கும்போது அவனுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாம போனங்காட்டி, என்ன ஆகும் அந்த ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சன்பர்ன் ஆகும் இல்லையா? அந்த மாரி சின்ன பையனுக்கு ஆயிருக்கும். கிம்மு ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு? அப்படிங்கும்போது, அ சன் அ சன்ஸ்கிரீன் போடல போல இருக்கு. உடனே இந்த இட் வந்து சொல்றான், "இல்ல சன்ஸ்கிரீன் போட்டும் அவனுக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படிங்கும்போது, "சரி நான் போயிட்டு வரேன். நான் சீக்கிரம் போயிட்டு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாருமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்லயே இருங்க. என்ன டாக்டர்ட்ட இல்ல டாக்டர்ட்ட வேணாம். அந்த க்ரீம் போட்டாவே சரியாயிரும். நீங்க பார்த்துக்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே வெளிய போறாரு. அ பாவம் அந்த பையன் ரொம்ப வலிக்குது, வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி உருண்டு புரண்டுட்டு இருக்கான். வலிக்குதா? அப்ப இரு சரியாயிரும். மருந்து போயிட்டு அங்கிள் வாங்கிட்டு வராரு. அது போட்டா உனக்கு சரியாயிடும். அது நீங்க ஒரு வெட் கிளாத் எடுத்து அத தொடச்சிட்டு இருங்க. அட்லீஸ்ட் அவனுக்கு எரிச்சலாச்சும் இல்லாம இருக்கும் அப்படின்னோன்னே, போயிட்டு துணிய நனைக்கிறதுக்கு அப்படியே போயிடுறான். நம்ம கிம் தான் அந்த பையன் பக்கத்துல உட்காந்துட்டுருக்கான். இப்ப எப்புட்றா இருக்குது? வலி இருக்கதான் செய்யும். அதான் சொன்னேன்ல, நான் சன்ஸ்கிரீன் போட்டேன். வந்து போட்டு குடுத்தாரு. அப்படி இருந்தாலும் வலி தாங்கல. அவ அது இருந்தாலும் எரிஞ்சிருச்சு. நான் தான் ரொம்ப சன்னமா இருப்பேன் போல இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கேன்ல, அதனால தான் அப்படி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அ உடனே வந்து கதவ தட்டுற மாரி சத்தம் கேட்குது. வந்து சொல்றான். கிம் வந்து இட்கிட்ட சொல்றான். "நீ சால்மன பார்த்துக்க நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே, கதவ விலக்கி பார்க்கும்போது, அ "ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தியா? வந்து நிக்கிறாங்க பாரு. சார் உங்க ஆர்டர்" அப்படிங்கும்போது, உடனே இட்கிட்ட வந்து கேட்குறாரு நம்ம காமன் வந்துட்டு. "என்னாச்சு நீ ஆர்டர் பண்ணியிருந்தியா? வந்திருக்கு பாரு" அப்படின்னோனே, "சரி உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவ திறக்குறான். கதவ திறந்து பார்த்தா, உள்ள வாங்க அப்படின்னோனே திபு 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 திபுன்னு ஒரு 5, 6 உருப்படி உள்ள வந்துருது. சால்மன பார்த்துக்கோ போ" அப்படின்னோனே நம்ம கிம்ம புடிச்சு 2 பேரும் உழிக்கிறாங்க. "அவன விட்றா, அவன விட்றா" அப்படின்னு 2 பேத்தையும் இட்டையும் சால்மனையும் அடிச்சு கீழ தள்ளிர்றாங்க. இவங்க மத்தவங்க வந்தவங்க எல்லாருமே நம்ம டேவ புடிச்சு, நம்ம கிம்ம புடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதோட இந்த எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 4 வந்து முடியுது. அதுக்கப்புறம் எபிசோட் நம்பர் 8 தான் என்னங்கிறத அடுத்த வீடியோல மறக்காம பார்க்கலாம். ஓகேங்களா?